ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது சாட்டர்டே மார்னிங். இன்னைக்கு என் பையனுக்கு ஸ்கூல் லீவு, அதனால் அவருக்கு லஞ்ச் பேக் பண்ண வேண்டிய வேலை இல்லை. அதனால் பொறுமையாக தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். காலையில் நேத்திக்கு ஒரு 4 இட்லி மீந்துருச்சு. அது என் ஹஸ்பண்டுக்கு இட்லி உப்புமா பண்ணி அவருக்கு டிஃபனுக்கு கொடுத்துட்டேன். லஞ்ச் பேக் பண்ணிடலாம். லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு, பொடலங்காய் பச்சை பருப்பு போட்டு கூட்டு, ரசம். நேற்றுக்கு மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதில் ஒரு மாம்பழம் கட் பண்ணி வச்சேன். இன்றைக்கி லஞ்ச் மெனு அவ்வளோதான். எங்களுக்கு சேமியா உப்புமா இல்லை ரவை உப்புமா ஏதாவது ஒன்று செய்யணும். என் ஹஸ்பண்ட் கிளம்புனப்புறம் அது பொறுமையாக செஞ்சுப்பேன். பொடலங்காய் கூட்டுக்கு ஒரு குக்கரில் வெங்காயம், தக்காளி, பச்சைப்பருப்பு, புடலங்காய், தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு இறக்கி வச்சுட்டு, தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பூண்டு தோல் உரிக்காமல் பூண்டும் சோம்பும் நல்லா தட்டிட்டு அதில் சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வேக வச்ச புடலங்காவை அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ஒரு குழம்பு பதத்துக்கு, திக்கான கிரேவி பதத்துக்கு இறக்கி வச்சுட்டா மதியத்துக்குள்ளே கெட்டிமாயிரும். பச்சை பருப்பு போட்டதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பருப்புக்கு பதிலாக நீங்கள் துவரம் பருப்பு வேணுன்னா கூட சேர்த்து செய்யலாம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். டாடா, பை பை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி